ஹே காய்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம என்கேஜிங்கான ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மூவியே. ஆக்சுவலி ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய அவங்க சாவடிக்கலான்னு போகிறாங்க. அந்த குழந்தை மூஞ்ச பார்த்த உடனே அவங்களால சாவடிக்க முடியல அந்த குழந்தைய. சரி, ஓகே, வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. ஆனால் ரொம்பவே செக்யூர்டாக வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எதுக்காக அவங்க அப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க அந்த குழந்தைய அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ உண்மையாலே சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீடை காட்டுறாங்க. அவங்க அப்படியே பயங்கரமாக ஒருத்தவங்க கத்திட்டு இருக்காங்க. ஓலி பைபிள்லாம் கீழே விழுந்து கிடக்குது. நிறைய பொருள் கீழே விழுந்து கிடக்க. அப்படியே ரூமில் காட்டுறாங்க. பெட்டில் ரத்தமாக இருக்கு. ஒரு அம்மா கதறிட்டு இருக்காங்க. என்னது கடவுளே இது, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கத்திட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே செம்மையா கத்துறாங்க. பார்த்தா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஃபுல்லா பிளட்டு. ஸோ என்னது இது அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, இது சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து குத்தலான்னு போறாங்க. அப்படியே நிறுத்திடுறாங்க. அந்த குழந்தையோட கண்ணு பார்க்கும்போது இவங்க மனசே மாறிடுது. டக்குன்னு அந்த கத்திரிக்கோலை கீழே வச்சுட்டு அந்த குழந்தைய அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்படியே இந்த மூவியோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ரொம்பவே செக்யூர், யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. எதிர்க்க ஒரு பொண்ணு வரா. அவ பேர் ஜெஸ்ட். அவ ஸ்ட்ரெயிட்டா ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான், அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே முத்தத்தை குத்துட்டு இருக்க. கேரியா இது ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு போயிடுறா கிஸ் பண்ணிட்டு. அலெக்ஸ் இவளை பார்க்க டக்குனு இவ திரும்பிடுறா. ஸோ பார்த்தா எல்லாரும் வாலிபால் ஆடிட்டு இருக்காங்க ஸ்விம்மிங் பூல்ல. கேரியை லாஸ்ட் லைன்ல நிக்க வச்சிருக்காங்க போல் இருக்கு. ஸோ அதனால அவ ஒரு மாதிரி பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா பால் இவ கிட்ட வருதா. சரி கேரி, போடு, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்ல, இவளும் ஒரு மாதிரி பயந்துகிட்டே அந்த பாலை போடுறா. பார்த்தா அது ஜெஸ்ட் தலையில விழுந்துடுது. ஸோ ஜெஸ்ட் நார்மலா தான் இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. கூட இருக்கவங்க எல்லாம் ஃபன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சிட்டு இருக்க. கேரிக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ பயங்கரமா ஓட்டின்னு இருக்காங்க ஜெஸ்ட்டை போட்டு. ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தா எல்லாரும் ஷவர் எடுக்க போயிடுறாங்க. அப்ப கேரியை ஷவர் எடுத்துட்டு இருக்காளா. அப்ப சோப்பை போட்டுட்டு இருக்கா. பார்த்தா சோப்பு ஃபுல்லா ரத்தம். அப்படியே கையிலலாம் ரத்தம். அப்படியே கதறா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குனு இவ காப்பாத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெஸ் மேல கைய வச்சுற. அந்த ஜெஸ்ஸோட ஷர்ட்லலாம் ரத்தம் ஆயிடுது. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. ஏய், உனக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு, ஏன் சாவற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த டாம்பானை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க அவன் மேல. அவ்வளோ பயங்கரமா பயப்படுறா. ஜெஸ்ட் ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டு தான் இருப்பா. பார்த்தா என்ன இவ இப்படி கதறிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே மூஞ்செல்லாம் மாறுது. வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கதறிட்டு இருக்கா. கீழே விழுந்து டக்குன்னு கோச் வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை கேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேரியா, எனக்கு என்னமோ ஆகுது, எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல. டக்குன்னு ஜெஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பீரியட்ஸ். கேரிக்கு பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்றது தெரியாது போல. ஸோ அதனால இவ கதறிட்டு இருக்கா. அப்படியே லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இவ கத்துற கத்துக்கு கோச் பலார்னு ஒன்று கொடுக்குறாங்க கேரிக்கு. அப்பதான் சுயநினைவுக்கே வரா. ஒன்றும் இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோச்சு. பார்த்தா லைட் எல்லாம் வெடிச்சு செதறுது. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாரு, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் உனக்கு, அதனால தான் நீ ரொம்ப பயந்துருக்க அப்படின்னு கோச் சொல்லிட்டு இருக்க. ஏதோ என் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சொல்ல. அது அப்படிதான் இருக்கும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கோச்சு. பார்த்தா பிரின்சிபல் இந்த மாதிரி எனக்கு புரியுது, நீ கவுன்சிலர் கிட்ட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி உன் மேல யார் அதெல்லாம் தூக்கி போட்டதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேரி கிட்ட கேட்க. கேரி எதுவுமே சொல்ல மாட்டா. உடனே பாருங்க, யார் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நீங்க இது பண்ணுங்க, அவங்கள நம்ம பனிஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காரு அந்த கோச் கிட்ட. கொஞ்ச நேரத்திலே பிரின்சிபல் சொல்றாரு, இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு, உங்க அம்மாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா கேரி பயப்படுறா. இல்ல, கூப்பிடாதீங்க, எங்க அம்மாவை மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. பார்த்தா பக்கத்துல இருக்கிற வாட்டர் ஃபில்லர் அப்படியே உடஞ்சி கீழே விழுது. இவங்க எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இவ வெளியே உட்காந்துட்டு இருக்க. அவங்க அம்மா வராங்க ஸ்கூலுக்கு. அப்படியே கேரியை ஒரு முறைகிறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போறாங்க கார்ல வெளியே. இது எல்லாத்தையுமே கோச் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேரி எப்படி கதர்னா அந்த இதுனால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஒரு பொண்ணு வீடியோ எடுத்திருப்பாளே, அவ ஒரு பையனை போட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஒரு மாதிரி பாக்குற அதையே அவங்க அம்மா ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு போறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போக கேரி சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க ஏமா என்கிட்ட சொல்லல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, நான் செத்துருவேணும்ட்டு எவ்வளவு பயந்தேன் தெரியுமா. சரி வீட்டுக்குள்ள வா, வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்றாங்க அவங்க அம்மா.
வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா வந்து செவுத்துல இடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, உங்களை கஷ்டப்பட்டுன்னு நான் எதுவுமே பண்ணலம்மா அப்படின்ற மாதிரி கேரி சொல்லிட்டு இருக்க. உனக்கு தெரியும்ல நீ இப்ப சபிக்கப்பட்டிருக்க. ஈவ் வந்து முதல்ல இங்க வந்த போதும் சபிக்கப்பட்டா, எப்படி ரத்தத்தினால சபிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்ல கேரியா கத்துறா. அம்மா உங்களுக்கு புரியல, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல, பசங்களாம் என்னை பத்தி சிரிச்சாங்க தெரியுமா, ஆனா நீங்க வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பைபிள்லயே இல்லம்மா, கடவுள் ரொம்ப நல்லவருமா, நான் ஒன்னும் சபிக்கப்பட்டவர் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி கேரி கதறிட்டு இருக்கா. அவங்க அம்மா இல்ல நீ வந்து சபிக்கப்பட்டிருக்க, ஓ இந்த கிளாசட்குள்ள போயிட்டு வேண்டு, கடவுள்கிட்ட வேண்டு, உன்னை வந்து மன்னிக்க சொல்லி வேண்டு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு. அம்மா என்னை விட்டுருங்கம்மா தயவு செய்து, நான் அதுக்குள்ளதான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்க. உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறாங்க. இவளா கதறா, அம்மா என்னை வெளியே விடுங்க, நான் வெளியே வரணும், என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரி ஒரு கத்த அந்த டோர்லயே வந்து அப்படியே விரிசல் விழுந்துட்டு அவங்க அம்மா இதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கேரி உள்ள வந்து அந்த இயேசு சொல்லுவே பாக்குறா, அதுல இருந்து ரத்தம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. இவளுக்கா ஒரு மாதிரி பயமாகுது. கட் பண்ணா வந்து இங்க ஜெஸ்ஸும் அலெக்ஸும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெஸ்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குச்சா, அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியே வந்துடுறா. வந்தவொடனே இந்த மாதிரி இல்ல எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, ஏன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து அலெக்ஸ் கேக்குறான். அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் அப்படி பண்ணிருக்க கூடாது, நானும் தானே அங்கே இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜெஸ் சொல்ல, சரி அப்பப்போ அவகிட்ட சாரி கேட்டு அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் சொல்றான். அப்படியே இங்க காட்டுறாங்க வீடியோ எடுத்துருப்பால கேரிய ஒருத்தி, அவ வந்து ஏன் நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடாது இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டி மேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணி விட்டுறான் அந்த வீடியோவை. கேரியோட அம்மா கேஷுவலா பாட்டு பாடிக்கிட்டே அந்த க்ளோசட் ஓப்பன் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கேரி வந்து தூங்கிட்டு இருக்கா. எழுப்பி என்னம்மா ப்ரே பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரே பண்ணம்மா அப்படின்ற மாதிரி கேரி சொல்றா. ஸோ ஸ்கூல்ல காட்டுறாங்க அந்த கோச் வந்து நேற்று யாரெல்லாம் பாத்ரூம்ல இருந்தாங்களோ எல்லாரையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. நேற்று நீங்க என்ன மாதிரியான கேவலமான ஒரு வேலை பண்ணீங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, எப்படி உங்களால அதெல்லாம் பண்ண முடிஞ்சது, பிளஸ் இந்த வீடியோவை வேற வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, யாருன்னு தெரியல, ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எங்க இந்த தைரியம் வருது, அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிராஜுவேஷன் அண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டின்னு போகணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா நான் சொல்ற பனிஷ்மெண்ட்டை நீங்க பண்ணா மட்டும்தான் நீங்க ப்ராம்ப்டுக்கு அலவுடு, இல்ல அப்படின்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த கோச் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது, யாரா வீடியோ போஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாளே அவளுக்கா செம்ம காண்டு, எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும், அந்த கேரிக்காகவா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஒரு தப்புமே பண்ணலையே, இந்த கோச் சொல்றதெல்லாம் கேட்டுன்னு ஆடிட்டு இருக்கணுமா, என்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு கோச் வந்துடுறாங்க, என்னமா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேவலமா பேசிடுறா. உடனே கோச் செம்ம காண்டாயி, இதுக்கு மேல நீ வந்து ப்ராம்ப்ட்ல கிடையாது, நீ சஸ்பெண்ட் ஆயிட்டா, மரியாதை கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஓ நீ யார் இப்பெல்லாம் சொல்றதுக்கு, நாங்க எல்லாம் ஒரே டீம், நாங்க எல்லாம் ஒன்னா நின்னோம்னா உன்னதான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நீ எங்களை சைல்டு அபியூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி அவ கத்திட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கவங்க யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. ஓ அப்படியா கதை, நீங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் பண்ணது தான் தப்பு இல்ல, வீடியோ போஸ்ட் பண்ணது பிளஸ் இதெல்லாம் பண்ணது நான் தான் இல்ல, சரி பரவாயில்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. ஸோ கேரி வந்து ஸ்கூலுக்கு போறா. எல்லா பசங்களும் கேரியை வந்து கலாச்சின்னு இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரியாவது. ஸோ வாஷ்ரூமுக்கு போறா. அவ கண்ணாடியை வந்து கோவமா பார்க்க கண்ணாடி சுக்குநூறா உடஞ்சி கீழே விழுது. கேரிக்கு ஒரு மாதிரி என்னடா இது கண்ணாடிலாம் விழுது, நம்ம கோவப்பட்டா ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏதாவது பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி லைப்ரரிக்கு போயிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காளா, இந்த மாதிரி கேரி நீங்க உங்களை பத்தி ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த சார் சொல்ல, கேரியை முன்னாடி போய் இந்த மாதிரி படிக்கிறா. இந்த மாதிரி ஹெவன்ல இருந்து 2 பேர் வந்தாங்க, வரம் கொடுத்தாங்க, அதுல இருந்து தான் நான் வந்து பிறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த சாரே சொல்றாரு, இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா வினோதமா தான் இருக்கு, பட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்களா இதை பார்த்து. அப்ப வந்து ஜெஸ்ஸிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அங்க அலெக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு கேவலமானவன் அப்படின்ற அந்த சாரை பார்த்து சொல்றான். உடனே வந்து அந்த சார் கேட்குற என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் நல்லா இருந்துச்சு அவ படிச்சது அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுற. கேரிக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, ஒரு பையன் வந்து முதல் முறையா நம்ம வந்து சொன்னதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவளா முடிய வந்து மூடிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறா அலெக்ஸ. இதை வந்து ஜெஸ்ஸும் நோட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம்
நேரத்திலே பார்த்தா வந்து அந்த ஃபோன் வீடியோ எடுத்திருப்பாளே அந்த பொண்ணோட அம்மா வந்து கடையில நின்றுட்டு இருக்காங்க. கேரியோட அம்மா வந்து அந்த கடையில தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்ல இவங்கள வந்து சீட்டை வாங்கி பார்த்து இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேரியோட அம்மா கொடுக்க ஆக்சுவலி என் பொண்ணு பண்ணது தப்பு தான், என் பொண்ணு வீடியோ எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க கேரியோட அம்மாக்கா அதெல்லாம் கேட்கும் போதே காண்டாவுது. டக்குன்னு ஒரு ஊசி எடுத்து தொடையிலேயே குத்திக்கிறாங்க இவங்களையே. ஸோ ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. சரி முடிச்சிட்டிங்களா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கேரியோட அம்மா கேஷுவலாக சொல்ல அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த பொண்ணு வந்து பிரின்சிபல் ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. வீடியோ எடுத்தவ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, அவளை சஸ்பெண்ட் பண்ணாதீங்க ப்ராம்ப்ட்லேருந்து, என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. சார் உங்களுக்கே தெரியும் அவங்க பொண்ணு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா, அது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டோம், ஆனால் இதெல்லாம் வந்து மன்னிச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பேசிட்டு இருக்காரு. பின்னாடி தான் வந்து அந்த கோச் நின்றுட்டு இருக்காங்க. சார் ஓகே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆனால் உங்கள் பொண்ணோட ஃபோனில் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கா. ஆக்சுவலி உங்கள் பொண்ணு தான் அந்த வீடியோ எடுத்தா. அந்த வீடியோ வந்து உங்கள் பொண்ணோட ஃபோனில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணை சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அவள் வந்து ப்ராம்ப்ட் அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போவே பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவா ஃபோனை கேட்குறாரு. குடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க. பாரு ஃபோனை குடு, எனக்கு வேலை வேற இருக்குது, நான் உனக்கு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல என்னால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில போயிடுறா. பேஸ்கெட் பால் கிரவுண்டில் தான் வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லை, நான் அஃபிஷியலாக ப்ராம்ப்ட்டுக்கு இதுக்கப்புறம் வரமாட்டேன், ஆமாம் ஜஸ்ட் நீ ஏன் என்னை சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. பாரு நீ பண்ணது தப்பு, அதே மாதிரி நானும் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, அப்போ வந்து நான் மட்டும்தான் ப்ராம்ப்ட்க்கு போகக்கூடாது, நீ போவல, ஏன்னா உனக்கு தான் வந்து அது ட்ரீம் ஆச்சு, அலெக்ஸ் கூட வந்து ஜாலியாக போகணும் சுற்றணும் அப்படின்றது தானே உன்னோட ஆசை, சொல்லிட்டு போடி அப்படின்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்க. ஜஸ்ட் அதெல்லாம் கேட்காம அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு போய் பார்த்தா அவள் வந்து ப்ராம்ப்ட்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா போல் இருக்கு. அதையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்து கேரியை காட்டுறாங்க. இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போன்ட்டு எல்லா புக்கையும் அடுக்கி வச்சு அதை வந்து தூக்க ட்ரை பண்ணுறா. பார்த்தா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தூக்குது. அப்புறம் அவன் உட்காந்துட்டு இருக்க பெட்டு கூட தூக்குது. அப்படியே லைட்டெல்லாம் வந்து விட்டு விட்டு எரிய. அவங்க அம்மா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துன்னு வராங்க மேலே. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர இவளா டக்குன்னு வந்து எல்லா புக்கையும் கீழே போட்டு அப்படியே படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சைக்கோ மாதிரி பேசின்னு இருக்காங்க. ஜெஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக அலெக்ஸை பார்க்க போறா. இந்த மாதிரி வந்து நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், ஆக்சுவலி நான் ப்ராம்ப்ட் போக போகிறது கிடையாது, நீ வந்து கேரி ஒயிட் கூட போகணும் ப்ராம்ப்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது கேரி ஒயிட், என்ன சொல்ற நீ, நான் அவ கூட எல்லாம் போக மாட்டேன், நீ தான் வரணும் ப்ராம்ப்ட்க்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இல்ல எனக்காக இதை பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கறா இவ. ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தா கேன்டீன்ல உட்காந்துட்டு இருக்க. ஸ்ட்ரெயிட்டா இந்த அலெக்ஸ் வந்து போறான். இங்கதான் இருக்கியா, நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா உன்ன, ஆமா இந்த புக்கை படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க அவளா புடுங்கி வச்சுக்கிறா புக்கை. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி உன்கிட்ட ஒன்று நான் கேட்கணும், நீ வந்து என் கூட ப்ராம்ப்ட்க்கு வரியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க இவளுக்கா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. நான் இவன் நம்மகிட்ட கேட்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. எல்லா பசங்களோட கண்ணும் இங்கதான் இருக்கு, எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்க. டக்குன்னு வந்து கேரி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுறாங்க இருந்து. பின்னாடி அலெக்ஸ் போறான், நில்லு அப்படின்னு சொல்லி இவ வந்து லைட்டா பயப்படுறா. பாரு நீ என்கிட்ட வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணாத அப்படின்ற மாதிரி கேரி சொல்ல. நான் உன் மேல ட்ரிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணல, ஜஸ்ட் நான் உண்மையா தான் கேட்கிறேன், நீ ப்ராம்ப்ட்க்கு வரியா அப்படின்னு சொல்ல. நோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஸோ அந்த ஷவர் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க. கோச் வராங்க. என்ன ஆச்சு, நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இல்ல என்னை வந்து ஒரு பையன் ப்ராம்ப்ட்டுக்கு கூப்பிட்டான். ஓ அப்படியா, யார் அது அப்படின்னு கேட்கும்போது அலெக்ஸ் அப்படின்னு சொல்றா. அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே லைட்டா மூஞ்சி மாறுது. ஆமா இவங்க மேல ட்ரிக்ஸ் பிளே பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன், வந்து பொய்யாதான் கேட்கறான் அப்படின்ற மாதிரி கேரி சொல்ல. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த கோச் சொல்றாங்க. இல்ல அது எப்படி உண்மையா இருக்கும், எழுஞ்சுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. பாரு நீ அழகா இருக்க, ஏன் உன்னை வந்து யாரும் ப்ராம்ப்ட்க்கு கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறியா, கொஞ்சம் மேக்கப் போட்டா இன்னும் சூப்பரா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோ சிரிக்கிறா. கொஞ்ச நேரத்துல வந்து இந்த கோச் அலெக்ஸையும் ஜெஸ்ஸையும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண ட்ரை பண்றீங்களா கேரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இவன் நார்மலாக தான் கேட்டான், அதுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். பார்த்தா அலெக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து கேரியோட வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ண டக்குனு இவ ஓடி போயிட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. வா உங்க வீட்டுக்குள்ள தான் போறேன் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் சொல்றான். இல்ல நீ என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க. இல்ல நீ எனக்கு கூட ப்ராம்ப்ட்க்கு வரணும் அப்படின்னு சொல்ல. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் என்ன பிரச்சனை உனக்கு, நீ வேற யார் கூடயாவது போலாம்ல அப்படின்னு சொல்லும் போது. இல்ல நீ கிளாஸ்ல வந்து ஒன்று படிச்சல, அதை கேட்கும் போதே எனக்கு
பிடிச்சிருந்துச்சு, மேபி உன்னை ப்ராம்க்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், நீ வருவல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கா ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஏன்னா ஒரு காரும் ரோட்டில் போகிறதும் அவங்க அம்மா வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. சரி ஓகே நான் வரேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னா வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் உன்னை, 10:30 வந்துடுறேன், ஓகேவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிட. இவளுக்கா சந்தோஷமாயிருது. சரி ஓகே நம்ம வந்து இவங்க கூட ப்ராம்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவ வந்து ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அங்கே வந்து அந்த வீடியோ எடுத்தவ பார்த்துன்னு இருக்கா, எப்படி இந்த அலெக்ஸும் இவ்வளோ ப்ராம்க்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ ஏதோ இங்கேருந்து பிளானை போட்டுட்டு இருக்க. வீட்டுக்கு வந்து கேரி லேட்டாக போகிறாளா, அவங்க அம்மா வந்து வெளில தான் நின்றுட்டு இருக்காங்க, எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவை பார்த்த உடனே ஓடுறா, எங்கே போயிருந்த இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா நான் வந்து ஜஸ்ட் ஷாப்பிங் போனம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு தர நீத்துன்னு போறாங்க. நம்ம காண்டாயிராங்க அவங்க அம்மா. இல்லம்மா நான் வந்து ஜஸ்ட் கடைக்கு போனேம்மா, என்ன ஒரு பையன் வந்து ப்ராம்க்கு கூப்பிட்டு இருக்கான், ஆக்சுவலி வந்து நானும் ஓகே சொல்லிட்டேன், என்ன எல்லாருமே வியர்டா பாக்குறாங்கம்மா, நானும் ஒரு நார்மல் பர்சனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, துப்பாரு அந்த பையன் உன்னை வந்து ஹர்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, இல்லம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து நல்ல பையன்தாம்மா அப்படின்ற மாதிரி கேரி சொல்லிட்டு இருக்கா. நீ போகக்கூடாது கேரி, ஏன்னா பசங்க எல்லாருமே வந்து நாய்ங்க மாதிரி, அவனுங்க சாத்தானுங்க, அவனுங்கெல்லாம் ரத்தத்தை தான் உரிவானுங்க அப்படி இப்படின்னு என்னென்னமா சொல்லிட்டு இருக்க. இவளா ஒரு மாதிரி காண்டவரா, இதோ பாருங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறா. பார்த்தா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே வந்து மேலே எழும்பி கீழே விழுது. அவங்க அம்மா பார்த்து பயந்துடுறாங்க. அப்படியே அவங்க அம்மாவே கண்ட்ரோல் பண்ணி மேலே தூக்க அவங்க அம்மாவோ அதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. நீ வந்து ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்ல, அம்மா நான் ஒன்றும் சூனியக்காரி கிடையாது, நம்ம கிராண்ட்மாக்கும் இதெல்லாம் இருந்துச்சுல, ஏன் நம்ம அப்பா கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த இதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் சூனியக்காரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு அவங்க அம்மாவை கீழே போட்டுறாளா. அவங்க அம்மா கதறிட்டு இருக்காங்க, பாருங்க என் வழியில் வராதிங்க, கண்டிப்பாக நான் ப்ராம்ப்ட் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா வந்து இங்கே அந்த வீடியோ எடுத்த பொண்ணு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பண்ணைக்கு போறா. அங்க வந்து ஒரு பன்னியை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இவளும் ஒரு பன்னியை செலக்ட் பண்றா. அது அப்படியே வந்து போட்டு அடிச்சு அதுல இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரத்தத்தை கேரி மேல ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பிளான போட்டுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல ரத்தத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்க்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல மேல போயிட்டு கட்டிட்டு இருக்காங்க. இவளுக்கா மனசாட்சி இல்லாம பாத்துட்டு இருக்கா, அவளை எப்படியாவது வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேரிக்கு வந்து செம்ம சந்தோஷம். அவ வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து தைச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லா ட்ரெஸ் தைச்சு ரெடி பண்ணிடுறா ப்ராம்ப்க்கு போறதுக்காக. அடுத்த நாள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நீ போவேனா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த இதுவும் மட்டும் குத்தி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரை கொடுக்குறா. ஆனால் அவங்க அம்மா சொல்றாங்க, அதோ பாரு என்னால் இப்போவே பார்க்க முடியுது, நீ இந்த ட்ரெஸ்ல ரெட் கலர்ல மாறிடுவ, இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து எரிச்சிடலாம், அந்த பையன்கிட்ட வந்து நீ ஜுரமா இருக்கு அப்படின்னு சொல்லிடு, அவன் வந்து போயிடுவான், அவன் ஹர்ட் ஆக மாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் கண்டிப்பா போறேம்மா, நீங்க எதுவுமே சொல்லி தடுக்க முடியாதுன்னு, கண்டிப்பா அவன் என்னை பிக் பண்ண வருவான் அப்படின்னு சொல்ல, அவன் வரமாட்டான், நீ வந்து நம்பிட்டே இரு, உன்னை ஏமாத்த போறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா சொல்ல. பார்த்தா அலெக்ஸ் வந்து ஒரு பெரிய கார் எடுத்துட்டு வந்து நிக்க. பாத்தீங்களா அந்த பையன் வந்துட்டான், நான் போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போக அவங்க அம்மாவா, இல்ல நீ வந்து போகக்கூடாது, நீயே வந்து ஒரு பாவப்பட்ட பொறுப்பு தான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது பாருங்கம்மா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அப்படியே கிளாசெட்ல அடைச்சிடுறா. அவங்க அம்மா கத்துறாங்க. அப்படியே அந்த டோரையே வந்து அவளோட பவரை வச்சு சீல் பண்ணிடுறா. ஸோ அப்படியே வெளில போறா. பார்த்தா வந்து அவன் நின்றுட்டு இருக்கான் அலெக்ஸ். நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ரொம்ப அழகா இருக்க, வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அவன் ஸ்கூல் கிட்ட போயிடுது காரு. ஆனா இவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஆக்சுவலி கொஞ்ச நேரம் நான் உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே உனக்கு எப்போ கம்ஃபர்டபுள் ஆகுதோ சொல்லு, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் சொல்ல. இவெல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. அந்த பூ வந்து குத்தி இருக்கிறது தப்பா இருக்கு, நீ ஆக்சுவலி ரிஸ்ட்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்டி போட்டு விடுறான். சரி இப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். 2 பேருமே வந்து ப்ராம்ப்ட் போறாங்க உள்ள. ஸோ அங்கே எல்லாருமே ப்ராம்ப்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ கோச் வராங்க. ஹே கேரி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல, சரி 2 லேடிஸும் பேசிட்டு இருங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அலெக்ஸ் போகிறான். நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசின்னு இருக்காங்க கோச் கேரி கிட்ட. ஸோ இங்கே பார்த்தா வந்து அலெக்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறான் ஜெஸ்ஸுக்கு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கேரி வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இவளும் பார்க்குறான் அந்த மெசேஜ் எல்லாத்தையும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து சரி டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை ஸ்லோ சாங்க்காக
உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேணா ஸ்லோ சாங்க்கு வேணா டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற மாதிரி கேரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஸ்லோவான சாங் போடுறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு பயமா இருக்கு, நான் டான்ஸ் ஆடினதே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேரி சொல்ல, இல்லை வா நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே கேரியோட அம்மாவை காட்டுறாங்க. கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அப்படியே வந்து டோரை உடைச்சிக்கிட்டு அந்த தாப்பால வந்து ஓப்பன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே வந்து இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஆக்சுவலி இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே வந்து இன்னொரு பார்ட்டி இருக்கு, நம்ம அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அலெக்ஸ். இல்லை நான் வந்து வீட்டுக்கு சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேரி சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலி அலெக்ஸ் நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேரி கேட்க, ஏன்னா நான் உன்னை ப்ராம்ப்ட்டு கூப்பிட்டுருக்கேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இவன் வந்து சிரிச்சிடுறா. 2 பேருமே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து ஓகே காய்ஸ் எல்லாம் வந்து உட்காருங்க, நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கிங் அண்ட் குயினுக்கு வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஓட்டிங் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண நைஸாக உள்ளே வந்துடுறா. அந்த பன்னியோட ரத்தத்தை பக்கெட்டில் பிடிச்சி வச்சிருக்காங்களா மேலே ஏறி அது பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கா. இவ வந்து மெசேஜ் பண்றா ஜெஸ்ஸுக்கு, இந்த மாதிரி கேரி ரொம்ப அழகா இருக்கா, ஆனா இதுக்கப்புறம் அழகா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெஸ்ஸும் அச்சு பிச்சு வரா ஸ்கூலுக்கு. பார்த்தா வந்து எதுவுமே நடக்கல, நார்மலா தான் இருக்கு எல்லாமே. ஸோ இந்த அலெக்ஸ் வந்து கேரியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அலெக்ஸ் சொல்கிறான் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நீ வின் பண்ணாலும் சரி வின் பண்ணலனாலும் சரி நீ தான் இன்னைக்கு குயின் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ப்ராம்ப்ட் கிங் அண்ட் குயின் வேறு யாரும் கிடையாது, அலெக்ஸ் அண்ட் கேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பார்க்குறா, என்னது இது ஏதோ பகட்டி மாதிரி தொங்குது மேலே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதை தடுக்கலான்னு போக அந்த கோச் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ, மரியாதை வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இவளை வெளியே தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இல்லை மேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ கதறிட்டு இருக்கா. பட் இருந்தாலுமே வந்து அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து. ஸோ பார்த்தா வந்து நின்றுட்டு இருக்காளா மேலே. கேரி ரொம்பவே சந்தோஷப்படுறா, இந்த மாதிரி வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து மேலே அப்படியே லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கயிறை, அந்த ரத்தம் மேலே கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அந்த கை லைட்டாக ஸ்டக் ஆயிடுதா, தள்ளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளா அந்த பகட்டியை பிடிச்சி இறக்கி மொத்த ரத்தத்தையும் கொட்டி விட்டுறா கேரி மேலே. பக்கத்தில் வந்து அலெக்ஸ் மேலே லைட்டாக கொட்டிடுது. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இவன் கத்துறான். அப்படியே ஃபுல்லாக அந்த ரத்தத்திலே நனைஞ்சிடுறா. கையில் இருக்கிற பூவை கீழே போட்டுறா. பார்த்தா அந்த வீடியோ ஆன் ஆயிடுது. எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கா ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிக்குது. மேலே அந்த பகட்டி வந்து கரெக்டாக அந்த அலெக்ஸ் தலைமாலே ஊந்துடுது. அப்படியே அங்கேயே அவன் செத்துடுறான். இவளா ஒரு மாதிரி ஆயிடுறா. அலெக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்தால்தான் அவன் அங்கே செத்துட்டான். இதை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம காண்டு. எல்லாரையும் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அந்த கோச் வந்து கேரி கிட்ட வர அப்படியே தள்ளி விட்டுறா பிடிச்சி அவளோட பவரை வச்சு. அதுக்கப்புறம் அவன் மேலே இருக்கிற பிரெட்டெல்லாம் பறந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கத்துறா. எல்லாரும் போயிட்டு அப்படியே விழுறாங்க கீழே, பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறா இவளோட பவரை வச்சு. கொடூரமாக சாவடிச்சிட்டு இருக்கா எல்லாரையும். ஒரு பொண்ணை அப்படியே வந்து எரிச்சு விட்டுறா நெருப்பை போட்டு. ஸோ இந்த மாதிரி ஆயிட்டு இருக்க அந்த கோச்சா முன்னாடி வராங்க. அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்குறா. ஒயரெல்லாம் வந்து பிச்சு விட்டு அப்படியே எலக்ட்ரிக்கல் பவரை கீழே போட்டு விட்டுறா. ஸோ தண்ணியை வேற ஆன் பண்ணி விட்டுற. அந்த கோச்சை வந்து கீழே போட்டுருவான்னு பார்த்தா அப்படியே அவங்கள சாகடிக்காம சைட்ல போட்டு போயிடுறா அவங்கள. ஸோ இவளா அப்படியே வந்து சமக்கோமா வெளில போயிட்டு இருக்கா. அந்த போன்ல வீடியோ எடுத்தாலே அவளா அந்த பாய் ஃப்ரெண்டை சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் அங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க. இவ வந்து பாத்துடுறா, அந்த கார்ல தான் போயிட்டு இருக்கா அவன் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட. ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. இவனா அது பாரு, ஒன்றும் இல்லை நம்ம இந்த டவுனை விட்டு வெளில போயிடுவோம், எதுவும் தெரியாது யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவகிட்ட. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்க. இவளா இவளோட பவரை வச்சு அப்படியே அந்த ரோடே வந்து பொழக்கிறா. ஸோ அவங்க அப்படியே போக முடியாமல் வந்து ஸ்டக்காகி நிற்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவ ரத்த வெள்ளத்தில் நின்றுட்டு இருக்கா. இது பாரு கேரி அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. அடிச்சு தூக்கு அவளை, அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்க. சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனா செம்ம வேகமாக கார் எடுத்துட்டு போய் அவளை அடிச்சு தூக்கலான்னு போக பார்த்தா இவ அவளோட பவரை வச்சு அப்படியே காரை வந்து நிறுத்திடுறா. அவன் அப்படியே ஸ்டேரிங்ல விழுந்து செத்துடுறான். இவ பார்க்குற, என்ன ஆச்சு உனக்கு பில்லி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்பிட்டு இருக்கா. ஆனா அவன் செத்து போயிட்டான். அப்படியே முறைக்கிறா கேரியை பார்த்து. காரை விட்டு வெளில இறங்கலான்னு போக இவ காரை வந்து லாக் பண்ணி விட்டுறா. என்ன விட்டுறி வெளியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா.
கேரி வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி அவளோட கழுத்தை வந்து சீட் பெல்ட்டை போட்டு இறுக்கிட்டு இருக்கா. ஆனா டக்குன்னு வந்து அவள் சீட் பெல்ட் அவுத்துடுறாளா. அப்படியே வந்து ஒரு மாதிரி கோவத்தோட அந்த காரை அப்படியே தூக்குறா. இவளா இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட ஆக்சிலேட்டர் வேகமா அழுத்திட்டு இருக்க டக்குன்னு வந்து நகர்ந்துடுறா. அந்த கார் வந்து விட்டுறா. அது வந்து கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒண்ணு இருக்கு. இவ விட்ட ஃபோர்ஸ்ல அப்படியே அவளோட மூஞ்சி வந்து காரோட கண்ணாடி முன்னாடி குத்தி நிக்க இவ போய் முன்னாடி பாக்குறா. அவள்தான் அவ அங்கேயே செத்துடுறா. ஸோ டக்குன்னு வந்து அந்த கேஸ் ஸ்டேஷனே வெடிக்க வச்சிடுறா. வீட்டுக்கு ஓடுறா. அம்மா அம்மா இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவ பார்க்கல. ஸோ பாத் டப்ல வந்து தண்ணியை ரொப்பி அப்படியே வந்து மூஞ்ச கழுவிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பாக்குறா. ஒரு மாதிரி கதறிட்டு இருக்கா. அப்படியே அந்த ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு வெளியே வராளா. அவங்க அம்மா வராங்க. அம்மா நீங்க சொன்னது கரெக்டு தான்மா, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்கம்மா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் உன்னை ஹர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியுமா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒருத்தனை பார்த்தேன். அவன் தான் உன்னை எனக்கு கொடுத்தான். ஆனால் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா நம்ம 2 பேருமே பாவப்பட்டவங்க. நம்ம பாவம் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும். நீ பிறக்கும் போதே கடவுள் உன்னை கேட்டாரு, ஆனால் நான் கொடுக்கல. நான் வந்து வீக்காக இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேண்டலாம் திரும்பியும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேரி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க அவங்க அம்மாவா இதோட எல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு அப்படியே குத்திடுறாங்க கேரிய. அவள் தான் இவ கதறிட்டு இருக்கா. பிடிச்சி அப்படியே வந்து காலை கிழிச்சு விட்டுறாங்க. அம்மா என்னை விடுங்கம்மா, என்னை விடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே கத்தியை வச்சு இவளை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக டக்குன்னு வந்து அந்த கத்தியை வந்து அப்படியே நிறுத்துறா. அவங்க அம்மாவையே அப்படியே தூக்குறா. வீட்டில் இருக்கிற கத்தி எல்லா ஷார்ப்பான பொருள் எல்லாமே கிட்ட வந்துடுது அவளோட பவர்னால. அவங்க அம்மாவை அப்படியே தள்ளி விட அப்படியே அந்த கதுல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஷார்ப்பான பொருள் எல்லாமே வந்து அவங்க அம்மாவை குத்திடுது. ஒரு இயேசு வந்து எப்படி சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி அவங்க அம்மா இப்ப இருக்காங்க. அப்படியே போறா ஓடி போய் அம்மா அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கா. ஸோ கையில் அவங்க அம்மா வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ பார்த்தா அப்போ ஜெஸ் வரா. என்னாச்சு கேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எதுக்கு இங்கே வந்த, பாத்தியா உன்னால என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கேரி நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எங்கள் அம்மாவை நானே கொன்னுட்டேன் பாரு, எங்கள் அம்மாவை திரும்ப கொடுக்க முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்லை கேரி வா போகலாம் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தா கொஞ்ச நேரத்திலே வந்து இவ கதறிட்டு இருக்காளா. அப்படியே எல்லாமே வந்து இடிஞ்சு விழுது. அவங்க வீடே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. கேரி வா வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறா. டக்குன்னு வந்து இவ வெளில போ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சென்ஸ் பண்றா கையை வச்சு. உனக்கு தெரியாதா, உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளா என்னது பொன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா. ஸோ அலெக்ஸ்னாலே வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா போல் இருக்கு. மரியாதையா இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவளை தூக்கி அடிக்கிறா வெளில. ஸோ இவளா அப்படியே வெளில போயிட்டு கீழே விழ. ஸோ அப்படியே அந்த வீடே வந்து இடிஞ்சு விழுந்துருது. ஸோ கேரி அங்கேயே செத்துடுறா. ஜெஸ் எல்லாத்தையுமே வெளில இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ லாஸ்ட்ல வந்து ஜெஸ் வந்து கேரியோட கல்லறைக்கு போறா. அப்போ வந்து வாய்ஸ் ஓவர்ல சொல்றா, இந்த மாதிரி கேரி அப்படின்ற வந்து ஒரு நார்மலான பொண்ணு தான், ஆனா அவகிட்ட கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ் இருந்துச்சு. ஆனா ஒருத்தவங்களை வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு தள்ளுறோமோ அந்த மாதிரி தான் அவங்க மாறுவாங்க. அவள் நம்மள மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டா. ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அவளை இப்படி தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போறா. ஸோ இதோட இந்த ஸ்டோரி இங்க முடியுது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ஒரு நாவல்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க, ஸ்டீஃபன் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு 2 பொண்ணுங்க இருந்தாங்களாம். ஒரு பொண்ணு வந்து டெய்லியுமே சேம் ஒரே ட்ரெஸ்ஸை தான் போட்டு வருவாளாம். அண்ட் அவங்க ஃபேமிலியும் செம்ம ஸ்ட்ரிக்ட் தான். அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுனா அந்த பொண்ணை வச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாலாம் சின்ன வயசுலயே. ஸோ அவளுக்கு கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எழுதுன ஸ்டோரி தான் இது. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் தான் வந்து இல்லை இதெல்லாம் நல்லா இருக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஜஸையுமே சேவ் பண்ணி கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அது செம்ம ஹிட் ஆயிருக்கு. அண்ட் இது மூவியாகவும் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவி சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நிறைய மூவிஸ் வந்து போக மாட்டேங்குது. பட் உங்களோட ஹெல்ப்னால கண்டிப்பாக இது போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருங்க.